கைஸ் இன்னைக்கு நம்ம டாப் 6 அட்வென்ச்சர் மூவிஸ் தான் வந்து பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம். அந்த லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் இருக்கு. சோ அங்க போய் நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல 6th பிளேஸ்ல பார்க்க போற படம் வந்து பாத்தீங்கன்னா CZ12, அதாவது சைனீஸ் ஜோடியாக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாப்பனீஸ் படம். சோ இந்த படத்தோட கதை என்ன வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவான ஜாக்கி சான் அவரோட டீம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பழங்காலத்து பொருட்களை வந்து கண்டுபிடிக்கிற வேலையை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்க சமயத்துல சைனால ஒரு 12 சிலை வந்து பாத்தீங்கன்னா காணாம போயிடுது. சோ அதை தேடி கண்டுபிடிக்கிற வேலையை நம்ம ஹீரோ கிட்டயும் அவரோட டீம் கிட்டயுமே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சோ இப்போ அந்த 12 சிலையை வந்து தேடி நம்ம ஹீரோ ஒரு அட்வென்ச்சர் போறாரு. சோ அதுக்கப்புறம் எப்படி அந்த 12 சிலையை வந்து கண்டுபிடிக்கிறாரு அப்படின்றது இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சோ நல்ல அட்வென்ச்சராகவே வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. ஜாக்கி சானோட படம் தான் யாருக்கு தான் வந்து பிடிக்காம இருக்கும். சோ கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. சோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல 5th பிளேஸ்ல பார்க்க போற படம் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் எர்த் அப்படின்ற ஒரு படம். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா 2013ல ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட கதை என்ன வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வில் ஸ்மித் அவரோட பையனுமே வந்து பாத்தீங்கன்னா வேற உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நம்ம பூமி வாழ்ந்துட்டு இருக்க உலகம் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா வந்து ஏதோ ஒரு பிரச்சனைனால அழிஞ்சு போயிடுது. ஸோ அதனால அங்கே உள்ள மக்கள்லாம் வந்து வேற ஒரு கிரகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைம்ல நம்ம வில் ஸ்மித் அவரோட பையனுமே வந்து வேற ஒரு கிரகத்துக்கு ஒரு ட்ரைனிங்காக போறாங்க. அதாவது புது கிரகத்துலேருந்தே வேற ஒரு கிரகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்காக போவாங்க. ஒரு ஸ்பேஸ் ஷிப்ல தான் வந்து போவாங்க. அவங்க போன ஸ்பேஸ் ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி வேற ஒரு உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கும். அந்த உலகத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத செமையா வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ அவங்களோட உலகத்துக்கு அவங்க கிரகத்துக்கு திருப்பி போனோம் அப்படின்னா அந்த உடஞ்சு போன பிளைட்டோட ஒரு பகுதியை வந்து அவங்க கண்டுபிடிச்சாதான் அவங்களோட ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வில் ஸ்மித்தும் அவரோட பையனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சரா அந்த உலகத்தில் மேற்கொள்றாங்க. அதாவது வேற ஒரு ஃப்ளைட்டுக்கான அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த இன்னொரு பாட்டை வந்து கண்டுபிடிக்கணுன்றதுக்காக ஒரு அட்வென்ச்சர் வந்து மேற்கொள்றாங்க. ஸோ போன அவங்களுக்கு என்ன ஆச்சு, என்ன மாதிரியான பிரச்சனை எல்லாம் வந்து சந்திக்கிறாங்க, கடைசியாக அந்த ஃப்ளைட்டோட ஒரு பாட்டை வந்து கண்டுபிடிச்சா அவங்க கிரகத்துக்கு வந்து கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அவங்க கிரகத்துக்கு போனாங்களா இல்லையா, அப்படி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரியான அட்வென்ச்சர் படமே வந்து சொல்லுவேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல 4th பிளேஸ்ல பார்க்க போற படம் வந்து பார்த்தீங்கன்னா ஜர்னி டு த மிஸ்டீரியஸ் ஐலாண்ட் அப்படின்ற ஒரு படம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 2012ல ரிலீஸ் ஆச்சு. இதுல நம்ம டுவைன் ஜான்சன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரோல் பிளே பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த படத்தோட கதை என்ன வந்து பார்த்தீங்கன்னா தொலைஞ்சு போன அவங்க தாத்தா கிட்ட இருந்து அவரோட பேரனுக்கு ஒரு லெட்டர் ஒன்று வருது. நான் வந்து இந்த தீவில் வந்து மாட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பார்த்தீங்கன்னா டீ கோட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அப்படி ஒரு தீவே வந்து கிடையாது. ஸோ இப்போ அந்த சின்ன பையனும் அவரோட ஸ்டெப் ஃபாதரான நம்ம டுவைன் ஜான்சனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சரை மேற்கொள்றாங்க அந்த தீவில். ஸோ அந்த தீவுக்கு போனதுக்கப்புறம் தான் வந்து தெரியுது அந்த தீவில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்க மிருகம்லாம் பெருசாக இருக்குது, பெருசாக இருக்க மிருகம்லாம் சின்னதாக இருக்குது. அது போக நிறைய ஆபத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீவில் இருக்குது. கடைசியாக டுவைன் ஜான்சனும் அவரோட பேரனுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாத்தாவை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றத இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு அட்டகாசமான ஒரு அட்வென்ச்சர் படமே வந்து சொல்வேன். நல்லா காமெடியாகவும் கொண்டு போயிருப்பாங்க. நம்ம டுவைன் ஜான்சன் இருந்தால் எப்படி இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ நல்லா காமெடியாக அட்வென்ச்சராகவே கொண்டு போயிருப்பாங்க. இந்த படம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல 3rd பிளேஸ்ல பார்க்க போகிற படம் வந்து பார்த்தீங்கன்னா The Legend of Tarzan அப்படின்ற ஒரு படம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 2016ல ரிலீஸ் ஆச்சு. 90s கிட்ஸோட ஃபேவரட்னே வந்து சொல்லுவேன். எனக்குமே ரொம்பவே ஃபேவரட்னு சொல்லுவேன். நான் வந்து அனிமேஷன் தான் வந்து பார்த்துருக்கேன். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்குன்ற சொல்லலாம். ஸோ நிறைய பேருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த கதை. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொரிலா வந்து ஒரு மனுஷ குட்டியை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வளர்க்கும். ஸோ நம்ம டார்சன், அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா டார்சன். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரியவனானதுக்கப்புறமா அந்த காட்டை வந்து பாதுகாக்க ஆரம்பிக்கிறான். ஸோ அங்கே இருக்க விலங்குகள் எதுவுமே ஆகாத மாதிரி அவன் வந்து பார்த்துட்டு வருவான். ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காட்டில் ஆராய்ச்சி பண்ண நம்ம ஹீரோயினை பார்த்து நம்ம டார்சன் லவ் பண்ணி லண்டனில் போய் செட்டில் ஆயிடுவாரு. இப்போ லண்டனில் செட்டில் ஆனால் நம்ம டார்சனுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் போய் சேருது. என்ன அப்படின்னா திருப்பி அந்த காட்டுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம டார்சன் வந்து வராரு. கூடவே நம்ம ஹீரோயினுமே சேர்ந்து வராரு. ஸோ இப்போ நம்ம டார்சன் அந்த காட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அவரை வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் வந்து கொள்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணி அவர் வந்து வர வச்சிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம டார்சன் எப்படி தப்பிக்கிறாரு அப்படின்றத செம்ம அட்வென்ச்சராகவே வந்து காமிச்சிருப்பாங்க. நம்ம நார்மலாக பார்க்குற அந்த டார்சன் மாதிரி இருக்காது. ஸோ டிஃப்ரெண்ட் லெவலில் வந்து கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்ல இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்ல 2nd பிளேஸ்ல பார்க்க போகிற படம் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 BC அப்படின்ற ஒரு படம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 2008ல ரிலீஸ் ஆச்சு. அந்த காலத்து பழங்குடி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா யானைகள்லாம் வந்து வேட்டையாடுவாங்கல்ல. ஸோ அதில் ஒரு காலனி இருக்குது. அதில் தான் நம்ம ஹீரோவுமே இருக்காரு. ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய யானையை வந்து வீழ்த்தி அந்த கூட்டத்துக்கு வந்து தலைவனும் ஆகிறாரு. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆக போகிற ஒரு டைம். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொடூரமான காட்டு மிராண்டி கும்பல் வந்து நம்ம ஹீரோயின் அந்த ஊரில் உள்ள அந்த மக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அடிமையாக வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த காட்டு மிராண்டி கும்பல் கிட்ட இருந்து நம்ம ஹீரோ வந்து எப்படி அவரோட மக்கள்லாம் வந்து காப்பாற்றுறாரு அப்படின்றத இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. செம்மையான ஒரு அட்வென்ச்சர் படம்னே வந்து சொல்லுவேன். அதாவது அந்த நடக்கிற அந்த ஃபைட்டிங்காக இருக்கட்டும், அனிமல் அட்டாக்காக இருக்கட்டும், ஸோ விஷுவல்ஸ்லாம் பக்காவாக மிரட்டி விட்ருப்பாங்க. அதாவது 10,000 BCன்றது ஸோ அந்த BC காலகட்டம். ஸோ பழங்குடி மக்கள் தான் இருப்பாங்க எல்லாருமே. ஸோ ரொம்பவே ரியலிஸ்டிக்காக வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்வேன். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு படம்னே வந்து சொல்வேன். இந்த படம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 பார்க்க போகிற படம் வந்து பார்த்தீங்கன்னா ஜுராசிக் பார்க் அப்படின்ற ஒரு படம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 1993ல ரிலீஸ் ஆச்சு. 90s கிட்ஸ்க்கு தெரியாத படமே வந்து கிடையாதுன்னு சொல்வேன். எனக்குமே ரொம்ப ஃபேவரட். ஆனால் இப்போ இருக்க 2K கிட்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்க்காம இருப்பீங்க. ஒரு அட்வென்ச்சர் படம் அப்படின்னா
இந்த படம் வந்து வராமே இருக்காதுன்ற சொல்வேன். கண்டிப்பாக லிஸ்ட்டில் ஆட் பண்ணியே ஆகணும். படத்தோட கதை வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு டைனோசர், ஒரு பணக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா டைனோசரோட டிஎன்ஏலாம் வச்சு ஒரு டைனோசர் பார்க்கை வந்து ரெடி பண்ணி வைக்கிறான். ஸோ அந்த பார்க்குக்கு நம்ம ஹீரோவோட ஃபேமிலியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப் மாதிரி வருவாங்க. அந்த டைமில் அங்கே உள்ள செக்யூரிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கோளாறாகி அதில் உள்ள டைனோசர்லாம் வந்து கம்பியை பிச்சுக்கிட்டு வெளியே வந்துடும். வெளியே வந்து அங்கே இருக்கவங்களாம் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைனோசர் பார்க்லேருந்து எப்படி அவங்க தப்பிச்சு வராங்க அப்படின்றத படமே. ஸோ இதோட இந்த படத்தை வந்து நிறுத்திருக்க மாட்டாங்க. இதுக்கு ஒரு பெரிய ஃப்ரான்ச்சைஸே வந்து இருக்குது. நான் ஒரு பெரிய ஃபேனே வந்து சொல்வேன். அதாவது தேட்டரில் போட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு போய் நிற்கிறது நான் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேன் நான். கண்டிப்பாக ஜுராசிக் பார்க் 2, ஜுராசிக் பார்க் 3, ஜுராசிக் வேர்ல்டு ஃபாலன் கிங்டம், ஸோ இந்த மாதிரி நிறைய ஃப்ரான்ச்சைஸ் வந்து இருக்குது. கண்டிப்பாக எல்லா படத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல ஒரு அட்வென்ச்சர் படம் தேனிங்க அப்படின்னா நீங்கள் ஜுராசிக் வேர்ல்டோட மீதி பாட்டெலாம் பார்க்கல. கண்டிப்பாக இந்த ஃபஸ்ட் பாட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் மீதி பாட்டெலாம் பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்வேன். பழைய நோஸ்டால்ஜியா டேஸாக இருக்கட்டும், இல்லை இப்போ இருக்க அந்த விஷுவல்ஸாக இருக்கட்டும், நல்லா கூஸ் பம்மிங்காக இருக்கட்டும், எல்லாத்தையுமே பக்காவாக மிக்ஸ் பண்ணி கொடுக்குற ஒரு படம்னா அது ஜுராசிக் பார்க் தான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து அமேசான் பிரைமில், நெட்ஃப்ளிக்ஸில் எல்லாத்துலேயுமே தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. யூடியூப்ல கூட ஒரு சில அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ லிஸ்ட்டில் சொல்லியிருக்க இந்த 6 படங்கள், ஒரு சில படங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில படங்கள் தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜுராசிக் பார்க் தான். ஸோ உங்களுக்கு எது ஃபேவரட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் பார்ட் 1 வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கும்னு சொல்லுவேன். ஸோ பார்ட் 1 செக் பண்ணி பாருங்க. அதுவுமே எல்லா படமே தமிழ் டப்பிங்லேயே இருக்கும். ஸோ இதே மாதிரி எந்த சேனலில் உங்களுக்கு படம் வேணுன்றது பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி மூவிஸை ரெடி பண்ணி நான் வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.